வெல்கம் பேக் டு ஸ்லாட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் புக் அப்படி இல்லைன்னா மொபைலில் இருக்கிற இமேஜ், இது மூணுத்தையும் நம்ம ஏஐ மூலயமா ஹேண்ட் ரிட்டன் நோட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன், இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக டாபிக் மட்டும் கொடுத்து நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மெத்தடில். ஸோ எப்படி அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இந்த ஒரு மெத்தட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி, அரசு தேர்வுகள், ஸ்கூல் எக்ஸாம் அல்லது வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் மாதிரி தயார் பண்ணிக்க இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற சாட்ஜிபிடி ஆர் ஜெமினி ரெண்டு ஏஐயில் ஏதாச்சும் ஒரு ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் என்ன பிடிஎஃப் வச்சுருக்கீங்களோ இல்லை டாக்குமெண்ட், ஃபோட்டோஸ் எது இருந்தாலும் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்க நான் பிடிஎஃப் நான் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதில் நீங்கள் பிடிஎஃப் அப்படி இல்லைனா ஃபோட்டோ அப்படி இல்லைனா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி இமேஜ் க்ரியேஷன் அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம இதில் எனபிள் பண்ணணும். க்ரியேட் இமேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணணும். போத் ஜெமினி அண்டு சாட்ஜிபிடியில் ரெண்டுத்துலேயுமே இந்த ஒரு ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. அதை எனபிள் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பிடிஎஃப் அப்லோட் ஆனதுக்கப்புறம் கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸ்ப்ளிட் த பேஜ் நம்பர் 1 to 2 அப்படின்ட்டு நம்ம இதில் கொடுத்துக்கிறேன். நான் இப்போதைக்கு நீங்கள் உங்களோட பிடிஎஃப்பில் எந்த பேஜிலேருந்து எந்த பேஜ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு, அது உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மெட்டில் வேணும்னா ஜேபிஜின்னு கொடுத்துக்கோங்க, இல்லை அதே பிடிஎஃப்பில் வேணுனாலும் பிடிஎஃபாக கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. சேம் நீங்கள் அதை அப்படியே டைரெக்டாகவும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் டைரெக்டாக தான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். கமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஜேபிஜியாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் அப்படி இல்லைனா டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பேஜ் 1 and 2 இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஜேபிஜியாவே கொடுத்துருக்கு சாட்ஜிபிடி. இந்த ஒரு இமேஜை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக அது நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டாக உங்களுக்கு பிடிஎஃப் எடுத்து கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜேபிஜி அப்படி இல்லைனா டாக்குமெண்ட்டாக கேட்டிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண இமேஜை ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அகைன் நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அகைன் நம்ம ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கிரியேட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனும் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், அது டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ப்ராம்ப்டை இதில் டைரெக்டாக கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு ஃப்ரம் த பிடிஎஃப்னு கொடுத்துருப்பேன். ஃப்ரம் த அபோவ் பிடிஎஃப் அப்படி இல்லைனா ஃப்ரம் த அட்டாச்சு பிடிஎஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பிடிஎஃபாக இருந்தால் பிடிஎஃப்னு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கனாலும் டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம், இமேஜ் இருந்தனாலும் இமேஜ்னு கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் அப்படி இல்லைனா பிடிஎஃப்பில் உங்களுக்கு பர்டிகுலர் பேஜ் வேணும்னா பேஜ் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் மட்டும் இருக்கிறது எனக்கு ஹேண்ட் ரிட்டனாக வேணும் அப்படின்னா அது நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணி கொடுத்துக்கலாம் டைரெக்டாகவே. ப்ராம்ப்டை கரெக்டாக எடிட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்ததில் நமக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண அந்த 2 பேஜை நமக்கு ஒரே பேஜில் நமக்கு புரிகிற மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்டை கொடுத்துருக்கு.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண இமேஜை அகைன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு இமேஜை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் பேஜை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தது. அதுலேருந்து தான் நம்ம வந்து கமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் எந்தவித ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்காது, நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.